வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தேசிய புவிசார் நில அளவைக்கான நக்ஷா திட்டத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று மத்திய பிரதேச மாநிலம் ராய்சனில் தொடங்கி வைத்தார். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதியை குறிப்பிட்ட காலத்தில் விடுவிக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பொருணை அருங்காட்சியக பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய புவிசார் நில அளவைக்கான நக்ஷா திட்டத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று மத்திய பிரதேச மாநிலம் ராய்சனில் தொடங்கி வைத்தார். 26 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 152 நகரங்களில் உள்ள நிலங்களை ட்ரோன் மூலம் நவீன முறையில் கணக்கெடுக்கும் பணி இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நில அளவை குறித்த துல்லியமான தகவல்களை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் நில உரிமையாளர்களும் தெரிந்து கொள்வதற்கு இந்த முன்னோடி திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். நிலப்பதிவேடுகளில் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களை உடனடியாக சரி செய்வதற்கும் இத்திட்டம் பேருதவியாக இருக்கும் என்று அவர் கூறினார். பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட நிலம் குறித்த தகவல்களை எவ்வித சிரமமும் இன்றி தெரிந்து கொள்வதற்கும் நிலப்பதிவேடுகளை பார்வையிடுவதற்கும் இந்த நவீன தொழில்நுட்பம் உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். இணையதளம் வாயிலாகவே நிலப்பதிவுகள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதால் நில தாவாக்கள் பெருமளவு தவிர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முன்னோடி திட்டம் மக்களின் நம்பிக்கையை பெறும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இயற்கை பேரிடர் காலங்கள் மற்றும் உற்பத்தி பாதிப்பை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட பருவநிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டுத் திட்டங்கள் விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். இத்திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெறும் இழப்பீட்டுத் தொகை தங்களுக்கு உதவிகரமாக உள்ளது என்று நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். என் பேர் பொன்னுசாமி. நாமக்கல் மாவட்டம் பல்லக்காபாளையம் கிராமம் மஞ்சுபாளையம் ஊரில் நான் விவசாயம் பண்ணிட்டு வரேன். பெரும்பாலும் சோளம், நிலக்கடலை இதுதான் நாங்கள் பயிர் பண்ணிட்டு வரோம். காஞ்சி போச்சு. பிரதமர் காப்பீட்டு திட்டத்தில் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரை பயிர் பண்ணியிருந்தேன். அதில் 5 ஏக்கரில் ஒரு 3 ஏக்கர் மட்டும் நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த 3 ஏக்கருக்கு பிரீமியம் தொகையை செலுத்தியிருந்தேன். அதுக்கு இன்சூரன்ஸ் தொகையாக கிட்டத்தட்ட எனக்கு 34,600 3 ஏக்கருக்கு பேங்க்கில் இன்சூரன்ஸ் தொகை கிடச்சிது. என் பேர் தேவராஜங்க. நான் நாமக்கல் மாவட்டம் பூச்சத்திரம் பஞ்சாயத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோங்க. பருத்தி, சோளம் இது மாதிரி பயிர் பண்ணுறோங்க. நாங்கள் 2 ஏக்கர் பயிர் பண்ணியிருந்தோம் பருத்தி. அது பிரதமர் அறிவித்த அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் நான் பணம் இன்சூரன்ஸ் கட்டியிருந்தேங்க. அது கட்டிருந்தனால நான் 2000 சில்லரை கட்டிருந்தேங்க. எனக்கு 35,000 பணம் கொடுத்துருந்தாருங்க. இதுக்கு இந்த திட்டம் அரசு அறிவிச்சதுனால நாங்கள் நல்லா பயனடைகிறோங்க. இதனால் இந்த அறிவித்த அரசாங்கத்துக்கு நன்றிங்க. தமிழகத்தில் மத்திய அரசின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதியை விரைந்து விடுவிக்குமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவிக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2 திட்டம், மகளிர் சக்தி இயக்கம், குழந்தைகள் பாதுகாப்பு சேவை இயக்கம் போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசின் பங்களிப்பு குறிப்பிட்ட காலத்திற்குள் முறையாக வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்களிப்பு குறிப்பிட்ட காலத்திற்குள் மாநில அரசுக்கு கிடைக்கப் பெறாததால் தாமதமாக வரும் அந்த தொகையை குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சில நேர்வுகளில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் தொகையை முழுமையாக பயன்படுத்த இயலாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிதியாண்டில் பயன்படுத்தாத தொகை அடுத்த நிதியாண்டில் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்குமாறும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக கட்டுமான பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பொருணை ஆற்றங்கரையில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்றுள்ள பொருட்களை காட்சிப்படுத்தி தொன்மை சிறப்புமிக்க தமிழர்களின் நாகரிகத்தை உலகறியச் செய்வதற்கான முயற்சிகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். வீரம் செறிந்த இந்த திருநெல்வேலி மண்ணில் பொருணை அகழ்வாய்ப்பு கட்டடம் கட்ட வேண்டும் என்று அடிகோல் விழாவும் நடைபெற்றது. இதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தினுடைய அளவு ஏறத்தாழ 13 ஏக்கர் நிலம். கட்டடத்தினுடைய பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 54,000 சதுரடியில் கட்டடம் கட்டுகிற பணி. ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 18 மாதம் ஒப்பந்த காலம். இந்த ஒப்பந்த காலத்துக்குள் இந்த பணிகள் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஆய்வை நான் மேற்கொண்டேன். அந்த அடிப்படையில் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட, சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட, கொர்க்கியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழுடைய அடையாளப் பொருள்கள் எல்லாம் இங்கே முறையாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு காட்சி பொருளாக வைக்க அரசின் சார்பாக இருக்கிறோம். தமிழக வணிக வரித்துறை நடப்பு நிதியாண்டின் கடந்த மாதம் வரை 1,13,235 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற தமது துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் வசூலானதை விட 12,001 கோடி ரூபாய் அதிகம் என்று கூறினார். 2017-18 முதல் 2019-20 வரையிலான நிதியாண்டுகளில் நிலுவையில் உள்ள வரித்தொகையை அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் செலுத்துவோருக்கு வட்டி மற்றும் தண்டத்தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரி நிலுவை வைத்துள்ள வணிகர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திரு மூர்த்தி கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலம் பாசனத்திற்கு நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் உள்ள கொங்கர்பாளையம், கவுண்டம்பாளையம், வாணிப்புத்தூர், அரக்கன்கோட்டை மற்றும் புஞ்சை துறையம்பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2,498 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விளைபொருட்களை மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் மறைமுக ஏல முறையிலும் ஃபார்ம் ட்ரேடிங் முறையிலும் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று அதிகாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தற்போது சம்பா அறுவடை பணிகள் சூடுபிடித்துள்ளது. செம்மனார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் செம்மனார் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வயலுக்கே சென்று கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செம்மனார் கோயில் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் கொள்முதல் பரிவர்த்தனை செய்தனர். இதில் சுமார் 400 குவிண்டால் பிபிடி ரக நெல், 700 மூட்டைகள், ஒரு குவிண்டால் அதிகபட்சம் 2,300க்கும் குறைந்தபட்சமாக 2,150க்கும் சராசரியாக 2,200க்கும் கொள்முதல் நடைபெற்றது. இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், இருப்பிடத்திற்கே வந்து நெல்லை உரிய விலைக்கு நெல் விற்பனை செய்து கொடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டி, செல்லிப்பாளையம், வீசாணம் மற்றும் சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்குவது குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை நகரில் நில ஆவணங்களை நவீனமாக்கும் திட்டத்தின் முன்னோடியாக ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவை மேற்கொண்டு வரைபடங்களை உருவாக்கும் நக்ஷா திட்டத்தை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரியில் மத்திய மாநில அரசுகளின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகங்கள் சார்பில் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி பட்டறை ஆட்சியர் திரு சதீஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. உதகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிக அளவில் வைத்திருந்த கடைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நகராட்சி அதிகாரிகள் அந்த கடைக்கு சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் தெக்குப்பட்டு கிராமத்தில் இன்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வதோதராவில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய புவிசார் நில அளவைக்கான நக்ஷா திட்டத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று மத்திய பிரதேச மாநிலம் ராய்சனில் தொடங்கி வைத்தார். பிரதமரின்
பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கான நிதியை குறிப்பிட்ட காலத்தில் விடுவிக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பொருணை அருங்காட்சியக பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.